பீகாரில் ஐக்கிய ஜனதா தளத்தில் இருந்து நீக்கப்பட்டுவிட்ட முதலமைச்சர் ஜித்தன் ராம் மாஞ்சியின் அரசியல் எதிர்காலம் இன்று இறுதி செய்யப்படுகிறது. பாரதிய ஜனதா ஆதரவுடன் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்கும் அவரது முயற்சி, அதனால் பீகாரில் எழுந்துள்ள அரசியல் மோதல்கள் ஆகியவை குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். பீகாரில் நிதிஷ்குமாருடன் முரண்பட்டதால் ஐக்கிய ஜனதா தளத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட முதலமைச்சர் ஜித்தன் ராம் மாஞ்சி சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கு கோருகிறார். அப்போது மாஞ்சிக்கு ஆதரவாக வாக்களிக்கப் போவதாக 87 எம்எல்ஏக்களை கொண்டுள்ள பாரதிய ஜனதா அறிவித்துள்ளது. பதவி ஆசை காரணமாக நிதிஷ்குமார் தலித் சமூகத்தை அவமதித்து விட்டார். பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் மாஞ்சியை ஆதரிப்பதென முடிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக கட்சியின் டெல்லி தலைமைக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற முதலமைச்சர் மாஞ்சி எம்எல்ஏக்களை விலை பேசுவதாக ஐக்கிய ஜனதா தளம் குற்றம் சாட்டியுள்ளது. பீகாரில் தற்போதைய அரசியல் குழப்பங்களுக்கு பாரதிய ஜனதாவே காரணம் என்றும், மற்ற கட்சிகளை பலவீனப்படுத்தி அரசியல் ஆதாயம் பெற பாரதிய ஜனதா முயற்சிப்பதாகவும் ஐக்கிய ஜனதா தளம் புகார் கூறியுள்ளது. ஜார்க்கண்ட் விகாஸ் மோர்ச்சாவுக்கு மந்திரி சபத் லேங்கே. ஜார்க்கண்ட் விகாஸ் மோர்ச்சாவைச் சேர்ந்த 6 உறுப்பினர்கள் பதவியேற்கிறார்கள். மம்தாவின் கட்சி மீது தாக்குதல் தொடுத்த பாரதிய ஜனதா எங்கள் கட்சி மீதான தாக்குதலை தொடர்கிறது. சட்டப்பேரவையில் எங்களுக்கு தனி பெரும்பான்மை உள்ளது. ஸ்ரீ நிதிஷ்குமார் द्वारा आयोजित डिनर में हिस्सा लेने के लिए पटना पहुंचेंगे. ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவுடன் தமக்கு 132 எம்எல்ஏக்களின் ஆதரவு இருப்பதாக கூறுகிறார் நிதிஷ்குமார். அதே நேரத்தில் முதலமைச்சர் மாஞ்சியை ஆதரிக்கும் ஐக்கிய ஜனதா தளத்தைச் சேர்ந்த அதிருப்தி எம்எல்ஏக்கள் 8 பேரும் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள பாட்னா உயர்நீதிமன்றம் தடை விதித்திருப்பதால் மாஞ்சிக்கு சிக்கல் அதிகரித்துள்ளது. சிவகுமார், நியூஸ் 7 தமிழ், சென்னை.